கைஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம ரோப்ளாக்ஸில் மறுபடியும் டெட் ரீல்ஸுக்கு வந்துட்டோம். ஓகே, இந்த வீடியோ வந்துட்டு பேசிஃபிஸ்ட்டும் ரெக்கமெண்டட் டாசேஜ்னு ஒரு சேலஞ்ச் தான் பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கு தேவையான கிளாஸ் வந்து மைனர் கிளாஸ்ன்னு இது எடுத்துக்கிட்டேன். சேலஞ்சஸில் போய் நான் காமிச்சிடுறேன் அந்த ரெக்கமெண்டட் டாசேஜும் பேசிஃபிஸ்ட்டும் என்ன பண்ணோன்னு. ஃபஸ்ட்டு வந்துட்டு ரெக்கமெண்டட் டாசேஜ் போன வீடியோவில் இந்த 3 முடிச்சிருப்போம். இப்போ வந்துட்டு பேசிஃபிஸ்ட்டு, அப்புறம் வந்துட்டு ரெக்கமெண்டட் டாசேஜ். இது ரெக்கமெண்டட் டாசேஜ் வந்துட்டு 10 ஸ்னேக் ஆயில் வந்துட்டு 10 செகண்டில் குடிச்சு முடிக்கணும். இந்த சேலஞ்சு. அப்புறம் பேசிஃபிஸ்ட்டு, இது வந்துட்டு நம்ம வந்துட்டு யாரையுமே கொள்ளாமல் கேமை முடிக்கணும். அது எப்படி முடிக்கிறதுனா அதுவும் நான் சொல்கிறேன். மண்டேல ஒரு தொப்பி போட்டு மைனர்னு போட்டிருக்குதா, அதுதான் ஒரு கிளாஸு. இந்த கிளாஸ் வச்சு தான் நம்ம இன்றைக்கி முடிக்க போகிறோம். பேசிஃபிஸ்ட்டை முடிக்கணும்னா இந்த கிளாஸ் வந்துட்டு நமக்கு மெயினாக தேவை. ஓகே கேஸ், இப்போ வந்துட்டு நம்ம முடிச்சிடலாம் இந்த சேலஞ்சாக. போன வீடியோ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக காப்பி ரைட் வந்துச்சு. ஓகே, அதை வந்துட்டு நம்ம கிளியர் பண்ணிடலாமா என்ன சொல்கிறேன் பாருங்களேன். அந்த காப்பி ரைட்டால் வந்துட்டு அந்த காப்பி ரைட்டு வந்துட்டு எதுக்கு வந்துச்சுன்னா ஸ்டார்டிங்கில் போட்ட மியூசிக்கால். ஓகே, அப்புறம் இந்த மைனர் கிளாஸை பற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு ஒரு பிகாக்ஸு 2 கோல் அப்புறம் ஒரு மைனிங் ஹெல்மெட் தந்துடுவாங்க. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம ஓவராக பேசிகிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஓகே, அப்போ நான் ஓவராக பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம உள்ள வந்துட்டு நான் சொல்ல மாதிரியே மைனர் கிளாஸ் எடுத்ததால் இப்போ வந்துட்டு நமக்கு 2 கோலை தந்துடுவாங்க. இந்த 2 கோலையும் வந்துட்டு நம்ம சேக்கில் போட்டுக்கலாம். இது வந்துட்டு ட்ரெயினுக்குள்ளே தான் போட போகிறோம். இந்த மைனர் கிளாஸ் எடுத்தால் மட்டும் தான் இந்த 2 கோல் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே தருவாங்க. இந்த மைனர் கிளாஸ் வந்து ஜஸ்ட் 15 பாயிண்ட்ஸ் தான் காஸ்ட்டு. ஆனால் நீங்கள் வந்துட்டு இந்த பேசிஃபிஸ்ட் சேலஞ்சை முடிக்கிறதால உங்களுக்கு வந்துட்டு 30 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதனால தான் நான் வந்துட்டு அறிவாக வந்துட்டு 15 பாயிண்ட்ஸ் குடிச்சு இந்த இதை வாங்கிட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம கோல்டன் பாரை வந்துட்டு வழக்கம் போல் சேல் பண்ணிடலாம். அப்புறம் வந்துட்டு இந்த வீடியோலலாம் நிறைய ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறேன். நிறையாலாம் இல்லை, 2-3 ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஆனால் அதெல்லாம் நான் கண்டுபிடிச்சது இல்லை. எல்லாமே இந்த ட்ரிக்ஸ் வீடியோஸ்லாம் பார்த்து தான் கண்டுபிடிச்சது. நான் கண்டுபிடிச்சதா நீங்கள் நினச்சிக்காதீங்க. ஓகே கேஸ், இப்போ வந்துட்டு நம்ம வழக்கம் போல் 3 கோல் வாங்கிடலாம். அது ஆல்ரெடி ஏன் 2 கோல் இருக்குல்லடா, ஏன்டா 3 கோல் வாங்குற மறுபடியும்னு கேட்டிங்கன்னா, இந்த பேசிஃபிக் சேலஞ்சை நம்ம முடிக்கிறதுக்கு நமக்கு தேவை வெறும் ஸ்னேக் ஆயில், அப்புறம் கோல், அப்புறமா அது மெட்டல் சீட்டா, அது தேவை. அவ்வளோதான், வேறு எதுவுமே நமக்கு தேவையில்லை. இதை வச்சு நம்ம இந்த சேலஞ்சை முடிச்சிடலாம். நமக்கு மெட்டல் சீட்டு கூட தேவையில்லை கேஸ். மெட்டல் சீட்டு கூட இல்லாமல் எப்படி முடிக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஜஸ்ட் இந்த பேப்பரை வச்சே ஓல் இதுவும் முடிக்கிறோம். 80 ரூபா அந்த 4 மெட்டல் சீட்டை வாங்குறதுக்கு அந்த 80 ரூபா காஸ்ட்டையும் நான் வந்துட்டு டிக்ரீஸ் பண்ண போகிறேன். மெட்டல் சீட்டை இல்லாமல் முடிக்க போகிறேன். வேணும்னா உங்களுக்கு வந்துட்டு பயமாக இருந்துச்சுன்னா நான் மெட்டல் சீட்டை வச்சும் ட்ரை பண்ணுறேன். மெட்டல் சீட்டு இல்லைன்னா நான் மெட்டல் சீட்டு இல்லாமலே முடிச்சிடுறேன். அப்படியே மெட்டல் சீட்டு வாங்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு இவனுங்க வந்துட்டு நம்ம பேசிஃபிஸ்ட் பண்ணுறோன்னு கண்டுபிடிச்சிட்டோன்னா சில டைம் மெட்டல் சீட்டே தர மாட்டானுங்க. அதுதான் இப்போ வந்துட்டு இந்த பேப்பரை என்னால் ட்ராக் பண்ண முடியல. அதனால் இன்னொரு பேப்பரை அந்த பேப்பரை ஃபியூலில் போட்டு இன்னொரு பேப்பரை ட்ராக் பண்ணி இந்த 2 சைட்லேயும் 2 பேப்பரை வச்சு வெல்டு பண்ண போகிறோம். அது என்னடா பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, இது வந்துட்டு இந்த மெட்டல் சீட்டை வச்சு ப்ரொடக்ட் பண்ணுவேன். இந்த பேப்பரை வச்சு நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி 2 சைடு வச்சிட்டோன்னா நம்ம நடுவில் வந்துட்டு இந்த மாதிரி பூந்து போயிடலாம். இந்த மாதிரி ஜாம்பிஸ் தான் வந்துச்சுன்னா அதுலேயே அடிச்சிட்டு நிற்கும். அதால் பூந்து வர முடியாது. ஏன்னா என்பிசிக்கு வந்துட்டு பூந்து வர தெரியாது. அதுதான் வந்துட்டு இது. நம்ம வந்துட்டு 2 வந்துட்டு கையில் வச்சுப்போம், 3 வந்துட்டு உள்ளே போய்டும். இப்போ வந்துட்டு நம்ம 3 வாங்கணும், 2 அவங்களே தந்தாங்களே, அந்த 2 வந்துட்டு நம்மக்கிட்ட இருக்குது. 3 வந்துட்டு வாங்கினது வந்துட்டு உள்ளே போட்டேன். ஓகே, இப்போ 2 வந்துட்டு நம்ம கையிலே வச்சுப்போம். அடுத்த செக் பாயிண்ட்டில் ஒரே ஒரு கோலை வாங்கி உள்ளே போட்டுறோம். இப்போ இந்த பிக்காக்ஸை பற்றி சொல்லிடுறேன். இந்த பிக்காக்ஸ் எதுக்கு யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கோல்லாம் இருக்குல்ல, அந்த கோலா அப்படின்னு கேட்காதீங்க. இந்த ஓர்ன்ற இருக்குல்ல, அதில் வந்துட்டு கோல் ஓர், அப்புறம் கோல்டு ஓர், அப்புறம் வந்துட்டு சில்வர் ஓர், இந்த மாதிரி 3 டைப் ஆஃப் ஓர் இருக்குது. அதெல்லாம் நம்ம உடச்சி அது மூலியமாக தான் நம்ம மணி எடுக்க போகிறோம். நீங்கள் வந்துட்டு ஒரு டவுட் பட்டிருப்பீங்க, இந்த மாதிரி வீடுக்குள்ளெலாம் போக முடியாது, ஜாம்பிஸ் இருக்கும், அப்படியே ஜாம்பிஸையும் கொல்ல முடியாது, அப்புறம் எப்படிடா இவன் வந்துட்டு முடிப்பான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதாங்க இங்கே கஷ்டமே. அதுக்காக தான் இந்த மைனர் கிளாஸு. இந்த மைனர் கிளாஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பிக்காக்ஸ் ஸ்டார்டிங்கில் தந்துடுவாங்க. இந்த பிக்காக்ஸ் வச்சு உங்களால் அசால்ட்டாக முடிச்சிடலாம் கேமை. இந்த பிக்காக்ஸ் வச்சு தான் நம்மளால் ஓவர்லாம் வந்துட்டு 2 அடியில் வந்துட்டு மைன் பண்ண முடியும். ஆனால் இந்த மைனர் கிளாஸ் வந்துட்டு இந்த பேசிஃபிஸ்ட் சேலஞ்ச் முடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு கிளாஸாக இருக்கும். ஓகே கேஸ், இப்போ ஒன்று பட்டுன்னு போக ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப ஸ்பீடாக போய்ட்டுருக்கோம். அவ்வளோ 3000 கிலோமீட்டருக்கு நம்ம இப்போ வந்துட்டோம். அதுதான் அவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டோம். அப்புறம் வந்துட்டு இந்த கவு பாய்ஸ் வர சுட்டானுங்க இல்லையா, அதில் வந்துட்டு பின்னாடி வந்துட்டு ஓட்டம் வந்திருக்கும். இந்த கவு பாய்ஸால் இந்த பேப்பருக்குள்ளே சுட முடியும். மெட்டல் சீட்டில் எதுவும் சுட முடியாது. ஏன்னா மெட்டல் சீட் புல்லட் ப்ரூஃப், இந்த பேப்பர் வேணால் புல்லட் ப்ரூஃப் இல்லை. இது வெறும் பேப்பர் தான். அந்த பேப்பருக்குள்ளே இருந்து நம்ம இந்த பேப்பரை சுட்டானுங்கன்னா அந்த பேப்பருக்குள்ளே இருந்து நமக்கு வந்துட்டு அடி விழும். அதை வந்துட்டு அப்படி தான் நம்ம விடணும் ஓட ஆரம்பிச்சில. இப்போ வந்துட்டு 5000 கிலோமீட்டருக்கு வந்தாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு வந்துட்டு ஓர் கிடைக்கணும். ஒரு ஓர் கூட இன்னும் நமக்கு கிடைக்கல. இது வந்துட்டு நிறைய டெட் ரீல்ஸ் பிளேயருக்கு தெரிஞ்சிருக்கும்.
அவங்க எல்லாம் பேசிஃபிஸ்ட்டில் நிறைய பேர் முடிச்சுட்டு கூட பார்த்துட்ருக்கலாம். அவங்க வந்துட்டு எனக்கு வந்துட்டு நான் இந்த வீடியோவில் தான் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன், அட்வைஸ் கொடுங்க. நம்ம ஜன்னல் வழியாகவே வேகுச்சி வந்துட்டோம். இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கோலை போய் உரைப்போம். இதுதான் வந்துட்டு கோல் ஒரு பிளாக் கலரில் ஸ்பாட்ஸ் இருக்கா, பிளாக் கலர் ஸ்பாட்ஸ் இருந்தால் அது கோர் ஒரு. இதே மாதிரி கோல்டன் கலரில் ஸ்பாட் இருந்துச்சு அது கோல்டன் ஒரு. அது உடச்சா நமக்கு கோல்டு கிடைக்கும். இப்போ இதை உடச்சதால நமக்கு வந்துட்டு ஒரு கோல் கிடைச்சிருக்கு இல்லையா, அது மாதிரி அந்த கோல்டன் ஓரை உடச்சா நமக்கு வந்துட்டு கோல்டு கிடைக்கும். கோல்டு நகட் தான் கிடைக்கும். கோல்டு என்னது என்ன சொல்லுவாங்க, நமக்கு ஸ்டார்டிங்கில் சேல் பண்ணோம்ல கோல்டு பார், அது நமக்கு கிடைக்காது. கோல்டன் நகட் தான் கிடைக்கும். அதை வந்துட்டு கிளியராக புரிஞ்சுக்கோங்க. அதுவே வந்துட்டு சைஸ் பொறுத்து வந்துட்டு அதோட வேல்யூ இருக்கும். ஓகே, நான் கொஞ்சம் சவுண்டு ஃபுல்லாக வச்சுக்கிட்டேன். ஏன்னா எதாவது ஜாம்பி வந்துச்சுன்னா நமக்கு சவுண்டு கேட்டால் தானே நமக்கு, அதனால தான் சவுண்டு கொஞ்சம் ஃபுல்லாக வச்சுக்கிட்டேன். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு நம்ம 6000 கிலோமீட்டர் தாண்டி போய்கிட்டு இருக்கோம். ஒரே ஒரு ஓர் தான் நமக்கு கிடச்சிருக்கு. வேறு எதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். ஓகே, ஃபியூல் வந்துட்டு கரெக்டாக இருக்குது. ஈஸியாக போயிடலாம் நம்ம நினைக்கிறேன். ஓகே, இங்கே ஒரு ஓர் இருக்கு பாருங்க. ஐயோ இல்லை சில டவுன் 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 டவுன். ஓகே, பர்ஃபெக்டாக ஸ்டாப் பண்ணியாச்சு. எந்த சாமியும் நம்மக்கிட்ட வரல. இப்போ வந்துட்டு எந்த சாமியும் பார்க்காத மாதிரி நைஸாக போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம். இது என்ன ஒரு இதாங்க கோல்டு ஒரு. அது வந்துட்டு பிளாக் கலரில் ஸ்பாட்ஸ் இருந்துச்சு, அதனால் வந்துட்டு அது வந்துட்டு கோல் ஒரு. அதில் வந்துட்டு நமக்கு கோல் கிடைக்கும். இது வந்துட்டு கோல்டன் கலரில் ஸ்பாட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்துட்டு கோல்டு ஒரு. இதில் வந்துட்டு கோல்டன் நகட் இது நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி சில்வர் கலரில் ஸ்பாட்ஸ் இருந்துச்சுன்னா அது சில்வர் ஒரு. அதில் வந்துட்டு நமக்கு சில்வர் நகட் கிடைக்கும். அதோட வேல்யூ வந்துட்டு 16 rupees. அது மாதிரி சைஸ் பொறுத்து வேல்யூ. இதுவே பெருசாக இருந்துச்சுன்னா வந்துட்டு அதோட வேல்யூ ஏறும். ஓகேவா? ஓகே, இப்போ வந்துட்டு நைட் ஆகிடுச்சி. நம்ம பட்டுன்னு உள்ளே வந்தாச்சு. இப்போ வந்துட்டு பட்டுன்னு ஓடிடலாம். ஓகே, நம்ம வந்துட்டு இப்போ செக் பாயிண்ட்டுக்கு போக போகிறோம். ஓகே, ஃபியூல் வந்துட்டு கரெக்டாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு செக் பாயிண்ட் போகிறதுக்கு ஃபியூல் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 3 கோல் நம்ம எப்பயும் போல் கரெக்டாக போட்டோம். அதனால் நம்ம வந்துட்டு போயிடலாம். இந்த கேம் பார்க்குறவங்க வந்துட்டு என்னோட இதுக்கு முன்னாடி ஒரு 2 வீடியோ போட்டிருக்கேன். அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அதையும் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் வந்துட்டு நான் இப்போ என்னெல்லாம் பண்ணுறேன், நான் வந்துட்டு சொல்கிறதுல உங்களுக்கு புரியலன்னா அந்த வீடியோ பாருங்கள். அந்த வீடியோவில் வந்துட்டு நான் கொஞ்சம் கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். இந்த வீடியோவில் வந்துட்டு நான் இந்த மைனர் கிளாஸ் பற்றி எக்ஸ்ப்ளனேஷன், அப்புறம் வந்துட்டு பேசிஃபிஸ்ட் சேலஞ்ச் முடிக்கிறதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் தான் கொடுக்குறேன். அந்த வீடியோவில் வந்துட்டு நான் அன்கிலபிள் அப்புறம் நான் சேலஞ்ச் முடிக்க வந்துட்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோவில் நான் அன்கிலபிள் டேம் ஹுல்ஃப் அப்புறம் வந்துட்டு அது என்ன ஒன்னோட சேலஞ்சு எஸ்கேப், அந்த 3 சேலஞ்சு முடிச்சிருப்பேன். அதை எப்படி பண்ணுறது நான் அந்த வீடியோவில் போய் பார்த்துக்கோங்க. ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு செக் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. நம்ம எடுத்து அந்த கோல்டு ஒரு சேல் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்துட்டு இந்த 3 கோலையும் உள்ளே போட்டுருவோம். நம்ம ஒரு கோல் எடுத்தோம், ஓரிலேருந்து ஒரு கோல் எடுத்தோம். அப்போ வந்துட்டு 2 கோல் வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே தந்தாங்க. 3 கோலையும் போட்டாச்சு. ஓகே, இப்போ வந்துட்டு இந்த கோல்டன் நகட் அதை எடுத்துகிட்டு போய் சேல் பண்ணிடுவோம். இப்போ வந்துட்டு நமக்கு கொஞ்சம் ஜாம்பிஸும் கிடைக்குது. அதை எடுத்து நம்ம ஃபியூலில் போட்டுப்போம். நமக்கு வந்துட்டு கொஞ்சம் உதவும். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு நம்ம இந்த கோல்டு நகட்டை சேல் பண்ணதால் நமக்கு ஒரு 37 rupees கிடச்சிருக்கு. இப்போ வந்துட்டு இதை எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு இப்போ 47 rupees இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டே ஒரு 10 rupees இருந்துச்சு பார்த்தீங்களா 3 கோல் வாங்கினோன்னே. அதனால் இப்போ வந்துட்டு நமக்கு 47 rupees கிடச்சிருக்கு. இப்போ வந்துட்டு இந்த ஜாம்பிஸ்லாம் எடுத்து நம்ம ஃபியூலில் போட போகிறோம். நமக்கு ஃபியூல் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா அடுத்த செக் பாயிண்ட் போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுதான். ஓகே, இப்போ வந்துட்டு ஜாம்பிஸ்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம் பட்டுன்னு. இந்த வீடியோ லென்த் வந்துட்டு ரொம்ப குட்டியாக இருக்கும். நான் வந்துட்டு ரொம்ப சுருக்கமாக உங்களுக்கு வீடியோ காட்டணும்னு நினச்சேன். ஏன்னா ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி போட்ட 2 வீடியோவில் வந்துட்டு எல்லாத்தையும் காட்டியிருப்பேன். அதனால் வந்துட்டு எல்லாத்தையுமே காட்ட வேணாம்னு இந்த வீடியோவில் நான் வந்து இருக்கிறேன். ஓகே, அதனால் வந்துட்டு இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இந்த கேமை முடிக்கிறது, இந்த கேமை வந்துட்டு எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது, நார்மலாக ஜாம்பிஸ்லாம் சுட்டு அப்படின்னே போட்டிருப்பேன். இந்த வீடியோவில் வந்து நான் பேசிஃபிஸ்ட் சேலஞ்ச் யாரையுமே கொல்லாமல் முடிக்கிற சேலஞ்சு இதை எப்படி முடியுதுன்னு போட்டிருப்பேன். அதே மாதிரி நம்ம இந்த ஜென்ரல் ஸ்டோர்லேயும் வந்துட்டு பிக்காக்ஸு அந்த மைனிங் ஹெல்மெட்லாம் வாங்கிக்கலாம். ஆனால் வந்துட்டு இவங்க ஸ்டார்டிங்கில் தர ஐட்டம்ஸ் வந்து நம்ம வாங்கினோன்னா பிக்கெக்ஸ் வந்து 30 rupees. இந்த மைனிங் ஹெல்மெட் இது வந்துட்டு நம்ம மண்டையிலே போட்டு தந்துடுவாங்க. இது என்னெங்க காணோன்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு நம்ம மண்டையிலே போட்டு தந்துடுவாங்க. இங்கே இருக்குது பாருங்கள், நம்ம இந்த ஹெட்டை கிளிக் பண்ணோன்னா இதை வந்துட்டு ட்ராப் பண்ண முடியும். ஓகேவா? இது வந்துட்டு மண்டையிலே இருக்கும். இது வந்துட்டு வெளிச்சத்தை தரும். நமக்கு வந்துட்டு இருட்டில் வெளிச்சத்தை தரும் இது. அதனால தான் இந்த ஜென்ரல் ஸ்டோரே வெளிச்சமாக இருக்குது இப்போதைக்கு. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம 2 கோல் நம்மளால் வாங்க முடியும். 2 கோலும் வாங்கிடுவோம் இந்த 40 ரூபாய் வச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த 2 கோலையும் ஸ்டோரில் பண்ணிட்டு அதே மாதிரி என்ன சொல்லிட்டு இருந்தேன், அந்த ஜென்ரல் ஸ்டோரில் நம்ம பிக்காக்ஸு அப்புறம் வந்துட்டு இந்த மைனிங் ஹெல்மெட் வாங்கலாம். ஆனால் வந்துட்டு இவங்க ஸ்டார்டிங்கில் கொடுக்குற ஐட்டம்ஸ்லாம் நம்ம வாங்கினோன்னா $100 நமக்கு வேணும். $100 வச்சு தான் நம்மளால் இவங்க ஸ்டார்டிங்கில் கொடுக்குற ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்க முடியும். $100க்கான ஐட்டம்ஸ் வந்து நமக்கு இப்போ 15 bondல வந்துட்டு இவங்க தராங்க. ஓகேவா? இப்போ வந்துட்டு நம்ம 10 கேம்லேருந்து அடுத்த
இதுக்கு போயிடலாம். இப்போ வந்துட்டு கொஞ்சம் தூரம் நகர்ந்தோடனேவே நமக்கு வந்துட்டு கோல் கிடச்சிருக்கு. கோலை போய் எடுத்துருவோம். அவங்களுக்கு அந்த கோல் பிளாக் அடிச்சா ஒரே ஒரு கோல் தான் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் இல்ல. உங்களுக்கு வந்துட்டு 3 கோல் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இல்லைனா 2 கோல் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதை தெரியாமல் தொட்டேன்னா. ஓகே, இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு உடச்சி பார்ப்போம். 1, 2 ஓகே 2 கோல் கிடச்சிருக்கு. நம்ம இந்த பிகாக் வச்சு அடித்தா 2 அடி அடித்தாலே உங்களுக்கு வந்துட்டு கோல் கிடச்சிரும். இதுவே நீங்கள் வந்துட்டு வேறு ஏதாவது எக்யூப்மெண்ட்ஸு ஷவல் இல்லைனா டாம் ஹாக்கு அதெல்லாம் இருக்குல்ல. டாம் ஹாக்னா அது வந்துட்டு கோடாலி மாதிரி இருக்குமே, அது ஆக்ஸ் மாதிரி இருக்கும். அதெல்லாம் வச்சு நீங்கள் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 40 to 50 ஹிட்ஸ் தேவைப்படும். அப்போ தான் வந்துட்டு அதை எடுக்க முடியும். மோஸ்ட்டாக வந்துட்டு 40 ஹிட்ஸில் எடுத்துடலாம். இல்லைனா 44 ஹிட்ஸ் அந்த மாதிரி 40க்கு மேலே கூட போகும் சில ஓவர்ஸ்லாம். ஓகே, ஆனால் இந்த பிகேக்ஸ் வச்சு அடித்தா 2 அடியிலே முடிச்சிடலாம். இது வந்துட்டு ஏன்னா பிகேக்ஸ் வச்சு தான் நம்மளால் ஓவர்லாம் மைண்ட் பண்ண முடியும். மைண்ட் கிராஃப்ட் பிளேயர்ஸ்க்குலாம் தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம வந்துட்டு பிகேக்ஸ் வச்சு தான் இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் நம்ம மைண்ட் பண்ண முடியும். ஓகே இப்போ வந்துட்டு மைண்ட் கிராஃப்ட் டாப்பிக்கை விட்டுருவோம். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம இங்கே கொஞ்சம் தூரம் வந்தோன்னா அவுட்லார் இருந்தானுங்க. அதே பக்கத்துலேயே கோல்டு ஒரு வச்சிட்டானுங்க. நம்ம இப்போ அதை போய் எடுத்தால் அவுட்டில் நம்மளை சுட்டு முடிச்சிடுவோம். நம்மளால் அவுட்டாக கொல்லவும் முடியாது. இந்த சேலஞ்சில் நம்ம கொஞ்சம் அடக்கிக்கிட்டு ஆனோம். யாரையா கொண்டுட்டோன்னா ஏதோ ஒரு என்பிசியை கூட நம்ம கொண்டுட்டோன்னா சேலஞ்ச் முடிஞ்சிடும். ஓகே, இதுதாங்க சில்வர் ஒரு. உங்களுக்கு கோல்டு ஒரு அப்புறம் கோல் ஒரு நான் காமிச்சிருப்பேன். இதுதான் சில்வர் ஒரு. இதை அடித்தா நமக்கு சில்வர் கிடைக்கும். இது வந்துட்டு ஒரு $16 மதிப்பு இருக்கும். குட்டியாக இருந்துச்சுன்னா. அதுவும் பெருசாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு $35 கூட கிடைக்கும். பெருசாக இருக்கிறது வந்துட்டு ரேராக தான் கிடைக்கும். சின்னதாக இருக்கிறது மோஸ்ட்டாகவே சின்னதாக தான் கிடைக்கும். அதுவும் நீங்கள் பேசிஃபிஸ்ட் சேலஞ்ச் பண்ணும்போதெல்லாம் சின்னதாக தான் தருவானுங்க. இந்த டெட்ரல்ஸ்காரனுங்க என்ன சதி பண்ணி கூட தருவாங்க. அது மாதிரி கூட இவனுங்க இது பண்ணியிருக்கலாம். அப்புறம் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கலாம் அந்த கேமுக்கு. பேசிஃபிஸ்ட் சேலஞ்ச் பண்ணுறானா ஓரலாம் சின்னதாக கூட அப்படி கூட ப்ரோக்ராம் பண்ணியிருக்கலாம். யாருக்கு தெரியும். ஓகே, இப்போ வந்துட்டு 13 kmலேருந்து நம்ம போயிட்டுருக்கோம். அதில் வந்துட்டு 30,000 மீட்டர்னு காமிக்குது. ஆனால் நம்ம 13 km தண்ணி தான் போகிறோம். இப்போ வந்துட்டு 14 km போகிறோம். ஏன்னா 1000 meters equal to 1 kilometer. அப்படின்னா 10,000 kilometers equal to 10 kilometer. புரிஞ்சிச்சா? ஓகே, இன்னொரு சில்வர் கிடச்சிச்சு. என்னடா இது சில்வராக கிடைக்குது. ஃபஸ்ட்டு செக் பாயிண்ட்லேருந்து வரும்போது 2 ஓவர் தான் கிடச்சிச்சு. அப்புறம் நைட் ஆனதால் எந்த ஓவரையும் எடுக்க முடியல. நம்ம வந்துட்டு செக் பாயிண்ட்லேருந்து பகலில் கிளம்புறது நல்லது கேஸ். பகலில் கிளம்புனா வந்துட்டு நம்ம வந்துட்டு நிறையா ஓவரை வந்துட்டு ஈஸியாக எடுக்க முடியும். அதுதான் வந்துட்டு நமக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஓகே, இதுவும் நமக்கு வந்துட்டு குட்டி ஓவர் தான் கிடச்சிருக்கு. அதே சைஸ் தான். இதுவும் ஒரு $16 தான். இதுவும் மதிப்பெண் இருக்கும். இது வந்துட்டு நம்ம ரொட்டேட்டும் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆக்சஸ்லாம் சேஞ்ச் பண்ணி ரொட்டேட்டும் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ஒரு ஆப்ஷன் தான். ஓகே, வந்துட்டு இப்போ வந்துட்டு போயிட்டு நம்ம சேக்கமில் அன்னைக்கு பண்ணிடுவோம். இப்போ வந்துட்டு நம்ம பட்டுன்னு 50 km வந்தாச்சு. இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு 20 km போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஓகேவா, 20 km போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், இப்போ நான் 20 kmக்கு வந்துட்டேன். இப்போ வந்துட்டு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஆகல. நான் கட் தான் பண்ணிட்டேன். நான் வீடியோலேருந்து தடியங்கமாக கூடாதுல. அதனால தான் நான் வந்துட்டு அதே மாதிரி ஓவர் தான் எடுத்தேன். இதெல்லாம் எதுக்காக காமிக்கணுன்ட்டு தான் விட்டேன். ஓகே, இப்போ வந்துட்டு 3 AM ஆகுது. நைட் ஆகிடுச்சு. தண்டர் நைட்டு. ஓகே, வெளில வந்துட்டு 4 சில்வர் எடுத்துருக்கேன் பாருங்கள். அப்புறம் நான் உங்களுக்கு 2 சில்வர் எடுத்ததை காமிச்சிருப்பேன். இன்னும் 2 சில்வர் வந்துட்டு நான் வர வழியில் 2 எடுத்தேன். ஓகே, அதுக்கு லாஸ்ட்டு சில்வர் எடுக்கும்போது நைட் ஆகிடுச்சு. என்ன நைட்டுன்னு பார்த்தா தண்டர் நைட்டு. ஓடுறா சாமியோ ஓடி வந்துட்டேன். தண்டர் நைட்னால தப்பித்தேன். ஏன்னா தண்டர் வந்துட்டு என் மேலே படல. அதுவே ஜாம்பி நைட்டாக இருந்துச்சுன்னா வந்துட்டு ஜாம்பியெல்லாம் கொண்டு இருக்கும். எப்படியோ ஓடி வந்துட்டேன், நல்ல வேலை. ஓகே, இப்போ வந்துட்டு 5 AM ஆகிடுச்சு. என்ன மேகங்கள்லாம் கீழே போவோம். அப்போ தான் நம்ம வந்துட்டு நைட்டு முடிஞ்சிச்சின்னு வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போச்சு. இப்போ போயிடுச்சு பாருங்க மொத்தமாக. இப்போ வந்துட்டு தண்டர் நைட்டு முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். சில்வர் எடுத்துக்கோ. இந்த சில்வர் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக கிடச்சிச்சு. அப்புறம் இந்த சில்வரும் கொஞ்சம் பெருசாக கிடச்சிச்சு. இதுவும் கொஞ்சம் பெருசு தான். ஓகே, இப்போ வந்துட்டு எடுத்துகிட்டு போய் நம்ம 4 சில்வரையும் செல் பண்ணுறோம். இப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு சொன்னல சைஸை பொறுத்து தான் காஸ்ட்டுன்னு. இப்போ வந்துட்டு நான் இந்த சின்னதை செல் பண்ணுறேன். எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். ஒரு $16 வரும்னு நினைக்கிறேன். ஓகே, சொன்ன மாதிரியே $16 வந்திருக்கு. அதுவே கொஞ்சம் பெருசை நான் வந்துட்டு செல் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா, அந்த பெருசை செல் பண்ணுறதுக்கு வந்துட்டு நமக்கு இதுக்கும் $16 தான் வந்திருக்குது. ஓகே, இதையும் செல் பண்ணிடுவோம். ஓகே, இதை செல் பண்ணால் நமக்கு வந்து $19 வந்திருக்கு. ஓகே, குட். ஓகே, இப்போ வந்துட்டு இதையும் செல் பண்ணிடுவோம். இந்த பெருசை நான் சொன்னல சைஸ் பொறுத்து இதுன்னு. இந்த பெருசுலாம் $19. அந்த 2 சின்னதுமே நமக்கு $16 தான் கிடச்சிருக்கு. ஓகேவா, இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், வழக்கம் போல் போய் கோல் வாங்கிடுவோம். கோல்லாம் நமக்கு
நமக்கு கோல் தான் வந்துட்டு உதவ போகுது இந்த சேலஞ்சை முடிக்கிறதுக்கு. ஏன்னா கோல் தான் வந்துட்டு நமக்கு ட்ரெயினை ஓட்டுறதுக்கு தேவை. நம்ம ட்ரெயினை ஓட்டினா தான் அடுத்த செக் பாயிண்ட்டுக்கு போக முடியும். அடுத்தடுத்த செக் பாயிண்ட்டுக்கு போனால் தான் நம்ம கேம் முடிக்க முடியும். 80 கிலோமீட்டருக்கு போனால் தான் நம்ம கேமை முடிக்க முடியும். ஓகே, இப்போ வந்துட்டு 3 கோல் வாங்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கோல் 20 ரூபா, அப்போ 3 கோல் 60 ருபீஸு. 3 கோல் நம்மளால் வாங்க முடியும். வாங்கி வந்துட்டு ஸ்டாக்கை ரெடியாக வச்சுப்போம். எப்போ டெஸ்லா லேப் வரும்னு தெரில. டெஸ்லா லேப் வந்துட்டு பேசிஃபிஸ்ட்டாக அசால்ட்டாக முடிச்சிடலாம் கைஸ். எவ்வளோ கோல் வேணுமோ அவ்வளோ கோலை வாங்கிட்டு அசால்ட்டாக முடிச்சிடலாம். அப்புறம் வந்துட்டு நான் ரெக்கமெண்டட் டாசேஜ் அந்த சேலஞ்ச் வந்துட்டு நான் வெளில பார்த்துட்டு வந்தேன். அந்த சேலஞ்சையும் நான் முடிக்கலான்னு இருக்கிறேன் கைஸ். இந்த ரெக்கமெண்டட் டாசேஜ் சேலஞ்சை முடித்தோன்னா நமக்கு வந்துட்டு 10 ஸ்னேக் ஆயில் வந்துட்டு 10 செகண்டில் குடிக்கணுமா. அதை முடித்தோன்னா நமக்கு ஒரு 15 பாண்டு கிடைக்கும்னு நினைக்கிறேன். 15 பாண்டு கிடைக்கும். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு டெஸ்லா லேபுக்கு வந்துட்டேன். என்னடா எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் கைஸ், வீடியோ லென்த் அதிகமாக கூடாதுன்னு கட் பண்ணி விட்டேன். ஓகே, நான் வந்துட்டு டேரெக்டாக செக் பாயிண்ட்டுக்கு போய் கண்டினியூ பண்ணலான்னு பார்த்தா ஒரு டெஸ்லா லேபே வந்துடுச்சு. இதுள்ள வந்துட்டு நமக்கு 2 கோல்டு, 2 கோல்டு பாரு, 2 சில்வர் பாரு, அப்புறம் வந்துட்டு ஒரு ஹெட்டு அது கிடைக்கும். நம்ம வந்துட்டு இந்த டெஸ்லாவை ஸ்பான் பண்ண போகிறது இல்லை. இதோட பேர் என்னென்னு வந்துட்டு நான் வந்துட்டு தேடிட்டு இருந்தேன் அந்த வீடியோவில். நேற்று போட்ட வீடியோவில் போன வீடியோவில் நான் தேடிட்டு இருந்தேன். இதோட பேர் என்னன்னு தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இதோட பேர் வந்துட்டு டெஸ்லா லேபாங்க. இதில் வந்துட்டு டெஸ்லா, நிக்கோலா டெஸ்லா, ஏதோ சயின்டிஸ்ட் பேர் மாதிரி இருக்குல்ல, நிஜமாலே அவர் வந்துட்டு சயின்டிஸ்ட் தான், ரியல் லைஃப் சயின்டிஸ்ட்டுன்னு நினைக்கிறேன், தெரில. நிக்கோலா டெஸ்லா அவனை வந்துட்டு ஸ்பான் பண்ண அவனை வந்துட்டு இது பண்ணோடனே நிறைய ஜாம்பிஸ் வரும், சயின்டிஸ்ட்டு ஜாம்பிஸு. அவனுங்களெல்லாம் முடிச்சிட்டோன்னா ஒரு எலக்ட்ரோக்யூஷனர் அப்படிங்கிற ஒரு கன்று வந்துட்டு நமக்கு கிடைக்கும். கொஞ்சம் பாண்டு கிடைக்கும், ஒரு 4 பாண்டு கிடைக்கும். அதை எடுத்துக்கிட்டு கடைசியில் போனால் லிவர் ஆன் பண்ணோடனே அவன் வந்துட்டு ஸ்பான் ஆவான். அதையும் நான் முடிக்கிறேங்க. அடுத்த வீடியோ வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு பானி எஸ்கேப் அப்படிங்கிற ஒரு சேலஞ்ச் இருக்குது. அதுதான் நான் போட போகிறேன்னு நினைக்கிறேன். ட்ரெயினையே யூஸ் பண்ணாமல் கேமை முடிக்கிறது. அது எப்படின்னா அடுத்த வீடியோவில் பாருங்கள். இந்த வீடியோவில் சொல்லிட்டேன்னா அப்புறம் வந்துட்டு நீங்கள் மட்டும் போயிட்டு அடுத்த வீடியோ பார்க்க விட்டுருவீங்களா. அதனால தான் இந்த வீடியோவை பார்க்குறவங்களாம் அப்படியே லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோ வந்துட்டு போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்து இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுறேங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துட்டு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். ஓகே, இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு 30 km கிட்ட போய் இருக்கேன். ஓகே, இந்த 25 km ஓகே போயிட்டுருக்கேன் 30 kmக்கு. ஓகே, போவோம். அப்படியே ஏதாவது ஒரு கிடைக்குதான்னு பார்ப்போம். நம்மக்கிட்ட இந்த இதுவே போதும். கோல்டு ஓரே இருக்குது, 2 கோல்டு ஒரு, அப்புறம் 2 சில்வர் ஒரு, அப்புறம் வந்துட்டு இந்த பிரெயினு 250 ருபீஸ் நமக்கு கிடைக்கும் பிரெயினு. அதனால் வந்துட்டு நமக்கு பிரச்சனையே இல்லை. ஓகே கைஸ், போன வீடியோவில் வந்துட்டு வாய்ஸ் வந்துட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் போன வீடியோவில் காப்பி ரைட்ஸ் வந்துடுச்சு அந்த இதுவால். ஓகே, நமக்கு இந்த கோல்டு ஓர் கிடச்சிருக்கு. இந்த கோல்டு ஓர் வந்துட்டு பெரிய கோல்டு ஓராக இருந்துச்சா நமக்கு வந்துட்டு $50 கூட கிடைக்கும். அதனால் வந்துட்டு பட்டுன்னு போய் அந்த கோல்டு ஓரை எடுத்துடலாம். இப்போ ஏன் நான் வந்துட்டு அங்கே எங்கேன்னு பார்த்துட்ருக்கேன்னா, எனக்கு வந்துட்டு ஜாம்பி சவுண்டு கேட்குது. அதனால தான் அங்கே எங்கேன்னு பார்த்துட்டுருக்கேன். அந்த ஜாம்பி வந்து சவுண்டு கேட்கல, டன் 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 மியூசிக் வரும்ல, அந்த மியூசிக்கே காப்பி ரைட்டு தான் கைஸ். இந்த கேமில் போடுற அந்த மியூசிக்கே ஓகே, அதுவே காப்பி ரைட்டு தான். அதனால் வந்துட்டு நம்ம இப்போ பட்டுன்னு போயிடுவோம். ஐயோ, நைட் ஆகிடுச்சா, ரெட் நைட்டு. பட்டுன்னு உள்ளே போய்டுவாங்க ட்ரெயின்குள்ளே. ஓகே, உள்ளே வந்தாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், உங்களுக்கு நான் 30 km போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஓகே, நான் இப்போ 30 km வந்துட்டேன். என்ன பண்ணேன், எல்லாத்தையும் செல் பண்ணிட்டேன். ஆனால் வந்துட்டு வீடியோவில் ரெக்கார்டர் ஆன் பண்ண மறந்துட்டு எல்லாத்தையும் செல் பண்ணிட்டு இதில் வேறு நான் வந்துட்டு என்னது கோல் வாங்கிடலான்னு பார்த்தேன். ஓகே, அப்புறம் ரெக்கார்டர் ஆன் பண்ணதான் தெரிஞ்சிச்சு. நான் ரெக்கார்டே பண்ணலான்ட்டு அப்புறம் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். நான் 457 ருபீஸ் கிடச்சிருச்சு. அப்புறம் மறுபடியும் வேம்பயர் நைட்டே வந்ததால் கொஞ்சம் வேம்பயர்லாம் நமக்கு கிடைக்கிறதுக்கு அதெல்லாம் எடுத்துப்போம். ஓகே, அங்கே ஒரு வேம்பயர் கிடைக்கிறான். அதே வேம்பயர் நைட்டு தான், மறுபடியெலாம் வரல, அதே வேம்பயர் நைட்டு தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்துட்டு பட்டுன்னு இந்த வேம்பயரில் அடிச்சுப்போம். ஓகே, நைட்டு முடிஞ்சிருச்சு. 7 வேம்பயர் கிடச்சிருக்கானுங்க. ஓகே, வெளில ஏதாவது கிடக்குறானுங்களா, நமக்கு 7 போதும். 7 செல் பண்ணால் 15 × 7 வந்துட்டு 105 ரூபா நமக்கு கிடைக்கும். இது செல் பண்ணால் 457 + 105 வந்துட்டு 572 நினைக்கிறேன். 572 ரூபா நமக்கு வந்துட்டு கிடைக்கணும். ஓகே, 72 தெரியலையே, 572 தான் நினைக்கிறேன். 572 இல்லை 62, 572 இருந்துச்சுண்ணே.
ஓகே ஓகே கைஸ் இப்போ வந்துட்டு என்ன பண்ணுவோம், நம்ம வந்துட்டு 7த்தையும் கலெக்ட் பண்ணிட்டு நம்மக்கிட்ட 562 ரூபாய் இருக்குது. இப்போ வந்துட்டு டாக்டரில் போய் நம்ம ஸ்னேக் ஆயில் வாங்க போகிறோம். 10 ஸ்னேக் ஆயில் வேணும். 10 ஸ்னேக் ஆயில் வாங்கினா நமக்கு வந்து 350 ரூபாய் லாஸ். அதை வச்சு மைனஸ் ஆகிடும். 562 மைனஸ் 350னா 562 மைனஸ் 350னா 212 ரூபாய் நமக்கு வந்துட்டு இருக்கும். நம்ம இப்போ கோல் வாங்க போகிறது இல்லை. முதல்ல வந்துட்டு இந்த சேலஞ்சை முடிக்கிறதுக்காக நம்ம வந்துட்டு ஸ்னேக் ஆயிலே வாங்கிடலாம். இங்கே வந்துட்டு நான் கோலை வாங்கலாமா ஸ்னேக் ஆயில் வாங்கலாமா யோசித்தேன். அப்புறம் வந்துட்டு ஸ்னேக் ஆயிலே வாங்கிடலாம். இந்த சேலஞ்ச் முடிச்சா நமக்கு ஒரு 15 பாயிண்ட் கிடைக்கும். அதை யூஸ் பண்ணி வந்துட்டு நம்ம வேறு ஏதாவது கிளாஸ் வாங்கி மக்களுக்கு காமிக்கலான்ட்டு நான் இப்போ வந்துட்டு இந்த ஸ்னேக் ஆயிலை வாங்கிட்டேன். ஏன்னா வந்துட்டு நான் இந்த பேசிஃபிக் சேலஞ்சை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்காமல் எதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணுறது. ஆனால் வந்துட்டு நான் இந்த வீடியோ வந்துட்டு வருதுன்னா நான் முடித்ததால் தான் வருது. அப்படியே இந்த வீடியோ வந்துட்டு வரலன்னா இந்த இந்த ஸ்னேக் ஆயிலை வந்துட்டு குடிக்கிறதுன்னு நான் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறேன். இந்த பேசிஃபிக் சேலஞ்சை முடித்ததால் தான் இந்த வீடியோ வந்துட்டு வருது உங்களுக்கு. இல்லைன்னா வந்துட்டு இந்த வீடியோ யூடியூப்பில் வராது. வெறும் ஷார்ட்ஸை வந்துட்டு இந்த ஸ்னேக் ஆயில் சேலஞ்சை முடிக்கிறத வந்துட்டு நான் போட்டுருவேன். ஓகே இப்போ வந்துட்டு பட்டு இந்த ஸ்னேக் ஆயிலை போட்டுருவோம். அப்புறம் வந்துட்டு இன்னொன்று கைஸ், நான் ஃபஸ்ட்டு சொன்னதெல்லாம் சும்மா ப்ராங்காக தான் சொன்னேன். இதை வந்துட்டு நான் செகண்ட் டைம் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு சொன்னல வந்துட்டு வீடியோ கிளிப்பு போயிடுச்சுன்னு. அது எந்த கிளிப்பு போச்சுன்னு பார்த்தீங்கன்னா மெயின் கிளிப்பே போயிடுச்சு. அந்த இதுக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ணது வந்துட்டு ஃபுல்லாக பேசிஃபிக் சேலஞ்சை முடிச்சிட்டேன். அதோட மெயின் கிளிப்பே போயிடுச்சு. சரின்ட்டு நான் இன்னொரு வாட்டி தான் பண்ணிட்டு இருக்கேன் இந்த சேலஞ்சை. அதை யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. போன வாட்டி செஞ்சது வந்துட்டு ஃபுல்லாக செஞ்சுட்டு வாய்ஸ் ஓவரும் வந்துட்டு நான் ரெக்கார்டிங்லேயே கொடுத்துட்டேன். ஆனால் வந்துட்டு நமக்கு வீடியோ கிளிப்பில் வந்துட்டு முன்னாடியோட கிளிப்பெல்லாம் வந்துட்டு எங்கே மறைஞ்சிச்சுன்னே தெரில, மறைஞ்சி மாயமாக போயிடுச்சு. ஓகே இப்போ வந்து 10 ஸ்னேகல் நம்ம ஸ்டோரேஜில் வச்சுனா நம்மளால் அப்படியே குடிக்க முடியும். நம்ம கையாண்ட வந்துட்டு ட்ரிங்க் ஆப்ஷன் காமிது பார்த்தீங்களா, அப்படியே குடிக்க போகிறோம். ஓகே 3 2 1 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே 10 செகண்டில் நம்ம முடிச்சாச்சு. ஆனால் வந்துட்டு சேலஞ்சு கம்ப்ளீட்டாக நமக்கு வரலை, ஏன்னு தெரியலை. ஓகே சேலஞ்ச் ஆனால் கம்ப்ளீட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். வெளில போய் செக் பண்ணுறோம். அப்புறம் வந்துட்டு ஏன் சேலஞ்ச் கம்ப்ளீட்டானு வரலன்னா, இந்த சேலஞ்ச் வந்துட்டு ஆல்ரெடி இந்த முன்னாடி பண்ண ரெக்கார்டிங்கில் வந்துட்டு நான் பண்ணிட்டேன். ஆனால் அந்த ரெக்கார்டிங் வந்துட்டு மாயாமான்றமாக போச்சுனால நம்மளால் பண்ண முடியல. இது வந்துட்டு நான் எதுக்கு மறுபடியும் குடிச்சு காமிச்சேன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இதை முடிக்கணும்ன்ட்டு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான். ஓகே இப்போ வந்துட்டு மீதி இருக்க காசுக்கு வந்துட்டு கோலை வாங்கிடுவோம். ஃபஸ்ட்டு 3 கோல் நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஒரு 3 கோல் இருக்குது. அது வந்துட்டு உள்ளே போட்டாச்சு. அப்போ வந்துட்டு நம்ம 40K போக முடியும். இது வந்துட்டு 50K போகிறதுக்கான 3 கோல். இப்போ வந்துட்டு இன்னொரு 3 கோல் நம்மளால் வாங்க முடியும். நம்மளால் 70K போகிற அளவுக்கு கோல் வாங்க முடியும்னு நினைக்கிறேன். இந்த 3 கோலும் வாங்கினா ஒரு 60 ரூபாவோ 552 மைனஸ் 60னா 92 ரூபாய் ஆகிடுங்க. ஓகே நம்ம அப்போ வந்துட்டு 92 ருபீஸ் வந்துட்டு ரெண்டு இதுனா இருங்க, 60 + 60 வந்துட்டு 120. அப்போனா 120க்கு வந்துட்டு 2 வாங்கினோம். ஓகே இப்போ 92 ஆகிடுச்சு பார்த்தீங்களா, சொன்ன மாதிரியே 156 மைனஸ் 60னா அதுதான் 92. ஓகே இப்போ வந்துட்டு இன்னும் 3 வாங்கினோம். இது 92 மைனஸ் 60னா 32 ருபீஸ் ஆகிடுங்க. நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டு 70 கிலோமீட்டர் போகிற அளவுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு கோலை வந்துடும். இப்போ வந்துட்டு 70 கிலோமீட்டர் வந்துட்டு நம்ம அசால்ட்டாக போயிடலாம். இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு எத்தனை வாட்டி சொல்லுவேன்னு தெரியலையே. ஓகே எங்கேயாச்சும் பண்ணி நான் வந்துட்டு போயிட்டு ஆல்ரெடி கோல் வந்துட்டு உள்ளே போட்டு வச்சுருக்கேன். அப்போ நான் வந்துட்டு நம்ம ட்ரெயினை எடுத்துகிட்டு கிளம்பிட்டு பட்டுன்னு இப்போ சட்டு புட்டுன்னு போக வேண்டியதான். வேறு வேலையே நமக்கு இப்போ இல்லை. ஓகே காய்ச்சி போன்ட்டு அடுத்த செக் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. இப்போ ஃபியூலை போட்டுட்டு அடுத்த செக் பாயிண்ட் போக வேண்டியது தான். 3 ஃபியூலை போட்டுருவோம். 1 2 3. ஓகே போட்டாச்சு. இப்போ வந்துட்டு பட்டுன்னு வந்துட்டு கொஞ்சம் எடுத்துருக்கேன். 2 கோல்டு, அப்புறம் 2 இது சில்வரு, அப்புறம் ஒரு கோல். ஓகே இப்போ வந்துட்டு இருக்கிற கோல்லாம் கீழே போட்டு இப்போ வந்துட்டு இந்த கோல்டை எடுத்துகிட்டு போய் செல் பண்ணிடுவோம். ஓகே எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த வாட்டி முடிச்சிருவோம்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ட்ரைலையே பேசிஃபிக் முடித்தா அது முதலால் நம்ம தான் இருப்போம்னு நினைக்கிறேன். ஓகே என்ன இன்றைக்கி ரொம்ப குளருது. ஓகே இப்போ பட்டுன்னு வந்துட்டு எல்லாத்தையும் வாங்கிடுவோம். பட்டுன்னு வாங்கடா தம்பி. ஓகே அப்புறம் நம்மளோட வேக்கனட் கோகு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். இல்லைனா அடுத்த 2 வருஷத்துக்கு உங்களுக்கு நரக வேதனை காத்திருக்குது. ஓகேவா, அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பார்த்துருங்க. இப்படிலாம் சொல்லி லைக் வாங்க வேண்டியதாக இருக்குது. நம்ம நிலமை எப்படி ஆயிடுச்சு குமார். ஓகே இப்போ வந்துட்டு பட்டுன்னு கோல் 2 கோல் வாங்குவோம். ஏன்னா ஆல்ரெடி ஒரு கோல் வந்துட்டு நான் மைனிங்கில் எடுத்தேன்.
2 கோலை வாங்கிட்டு இப்போ வந்துட்டு 80 km போகிற அளவுக்கு நம்மக்கிட்ட கோல் இருக்குது. அதனால் நம்ம பட்டுன்னு அழகாக போயிடலாம் 80 km. வேறு ஒன்றுமே இல்லை, ஜாலியாக ஏறுறோம், கோல் எல்லாத்தையும் எடுக்கிறோம், 80 km போகிறோம், தட்டுறோம், தூக்குறோம். அதுதான் எப்படி 80 kmல சர்வே பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு வழி வச்சுருக்கேன். அது அங்கே போய் நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் வீடியோ அப்புறம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்களே. ஆனால் அங்கே போயிட்டு உங்ககிட்ட சொல்கிறேன். அப்போ தான் வந்துட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பீங்க வீடியோவை. ஏன் எல்லோரும் ஸ்கிப் பண்ணிட்டே போயிட்டீங்க? நம்ம சேனலை பார்க்குற 1% ஆஃப் பீப்புள் கூட சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்களாம். எனக்கு டெய்லியும் யூடியூப் ஸ்டுடியோவில் மெசேஜ் வந்து இருக்குது, என்னடா சேனல் நேரத்தில் எவனும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறான்னு. இதுக்குன்னே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு புரட்சியை உண்டாக்குங்க கைஸ். அப்போ தான் நம்ம சேனல்லாம் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு அடுத்த இடத்துக்கு வந்துட்டோம் ட்ரெயின்லேருந்து கிளம்பி. ஓகே, இப்போ வந்துட்டு ஜென்ரல் ஸ்டோரில் வந்துட்டு எதுவும் இருக்க போகிறதுல நம்மக்கிட்ட 193 இருக்குது. ஏன்னா இதில் கிடச்ச கோல்டு எல்லாத்தையும் செல் பண்ணிட்டேன். அப்புறம் இதுக்கு முன்னாடி செக் பாயிண்ட்டில் வந்துட்டு கொஞ்சம் ஸ்னேக் எல்லாம் வாங்கினேன். ஓகேக்கா, இப்போ வந்துட்டு பட்டுன்னு கொஞ்சம் ஸ்னேக் ஆயில் வாங்கிடுவோம். ஓகே, ஸ்னேக் ஆயில் ஓகே பட்டுன்னு வாங்கிடுவோம். நமக்கு வந்துட்டு நிறைய ஸ்னேக் ஆயில் தேவைப்படுது. நம்மளால் 4 வாங்க முடியும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு வாங்குவோம். ஏன்னா ஸ்னேக் ஆயில் வச்சு தான் நம்ம சர்வே பண்ணி ஜெயிக்க போகிறோம். நம்ம யாரு அப்படின்னு காட்ட போகிறோம். யாருன்னு தெரியுமா? நான் யார் என்று தெரியுமா? என் ஊர் என்னன்னு புரியுமா அப்படின்னு காட்ட போகிறோம். ஓகே, இன்னொரு ஒன்று வாங்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, பட்டுன்னு வாங்கிட்டு ஓடிடுவோம். ஓகே, பட்டுன்னு வாங்குவோம். வாங்கியாச்சு. இப்போ வந்துட்டு எல்லாத்தையும் பிக்கப் எல்லாத்தையும் பிக்கப் பண்ணு தம்பி. பிக்கப்பு. ஓகே கைஸ், இந்த நேரத்தில் யாரும் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இல்லைனா நான் சொன்ன மாதிரியே 2 வருஷத்து உங்களுக்கு நரக வேதனை காத்திருக்குது. அதனால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. ஸோ பட்டுன்னு பண்ணிடுங்க கைஸ், நரக வேதனை வந்துடும் கைஸ், பார்த்துக்கோங்க. அப்புறம் டெய்லியும் சாத்தான்லாம் வந்துட்டு சொல்ல பண்ணோம், பார்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு 80,000 km போக போகிறோம். இப்போ 70லேருந்து 80 போக போகிறோம். என்ன பண்ண போகிறேன்னா 80க்கு போயிட்டு கண்டினியூ பண்ண போகிறேன் வழக்கம் போல். ஓகே கைஸ், 80 போயிட்டு அப்டேட் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இப்போ முதல்ல 80க்கு போயிடுவோமா? ஓகே, 3 2 1 0 0 1 0 2 0 3 0. என்னடா பட்டுன்னு போடா, என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஓகே, இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா 80 கிலோமீட்டருக்கு போயிட்டு கண்டினியூ பண்ண போகிறேன். ரொம்ப வளரல இந்த மாதிரி. ஓகே, 80 கிலோமீட்டருக்கு போயிட்டு அப்படியே நான் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். அப்புறம் வந்துட்டு நைட் ஆகிடுச்சு. நைட்டில் கிளம்புனா அங்கே போயிட்டு காலையில் தான் சேரும். அது ஒரு ட்ரிக்கு. அதனால் வந்துட்டு இப்போ நைட்டில் கிளம்ப போகிறோம். 3 2 1 அப்படியே வந்துட்டு 80 km போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இது பண்ண 80 kmக்கு வந்துட்டேன். இங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 2 கவு போயிருக்கானுங்க. என்னடா நைட் போதா கருமேகங்கள் சூழ்ந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு முடிஞ்சிச்சு. அதனால தான் கருமேகங்கள் போயிட்டுருக்கு. வந்துட்டு பட்டுன்னு ஸ்னேக் ஆயில் ஒன்று எடுத்துப்போம். உள்ளே போனோடனே 3 ஸ்னேக் ஆயில் குடிக்கணும். 3 2 1 3 செகண்ட் குடி. பட்டுன்னு ஓடு. இன்னொரு ஸ்னேக் கையில் வச்சுப்போம். கையில் ஒரு ஸ்னேக் டேர்ன் ஆன் பண்ணோம். கீழே இந்த சிம்பிள் தெரியுதான்னு தெரில. ஓகே, ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு பட்டுன்னு பிரிட்ஜுக்கு ரைட் சைடில் போயிட்டு அப்படியே குதி. அவள் தான் கைஸ், வேற மாதிரி கைஸ். அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சு கைஸ். இனிமேல் ஒன்றுமே இல்லை கைஸ், நம்ம ஜெயிச்சோம் கைஸ். ஓகே கைஸ், நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சோம் கைஸ். எவ்வளோ கீழே வர முடியாது. இது உங்களுக்கு யாருக்கா தெரியுமான்னு சொல்லுங்கள். இது வந்துட்டு ஒரு ட்ரிக்கு தான். இது வந்துட்டு இங்கிலீஷ் யூடியூபர் நிறைய பேர் இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி தான் பேசிஃபிக் சேலஞ்சை முடிக்கிறாங்க. ஏன்னா தமிழில் வந்துட்டு இது வரைக்கும் யாருமே இந்த சேலஞ்ச் யூஸ் பண்ணி பேசிஃபிக் சேலஞ்சை முடிக்கல. நிறைய பேர் வந்துட்டு அந்த பார்புடு ஒயர்னு ஒன்று இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி தான் முடிச்சிருக்காங்க. ஆனால் இந்த சேலஞ்சை இதை வச்சு முடிக்கலான்ட்டு வந்துட்டு நான் தான் இது வரைக்கும் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு தமிழில் வந்துட்டு இப்படி முடிச்சிருக்கேன். ஓகே, இப்போ வந்துட்டு 4 நிமிஷம் ஆகிட்டோன்னே ஜெயிச்சிருவோம் கைஸ். அப்புறம் வந்துட்டு நம்ம யாருன்னு காட்டிடுவோம் கைஸ். தமிழில் நம்ம தான் முதல்ல நினைக்கிறேன், நம்ம தான் ஃபஸ்ட் டைமு வேறு மாதிரி. ஓகே, பேலன்ஸ் 18 ருபீஸும் நம்மக்கிட்ட இருக்குது. ஓகே, ஸ்னேக் ஆயில் 4 நம்ம கையில் இருக்குது. எவ்வளோனாலும் இனிமேல் கீழே வர முடியாது கைஸ். நம்ம பட்டுன்னு ஜன்னல் வழியாக குடித்தோம் கைஸ். நம்ம ட்ரெயின் ரன்னிங்கில் வந்துட்டு நிற்கிறதுக்கு முன்னாடியே 3 ஸ்னேக் ஆயில் குடிச்சிருக்கணும். அது நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம் தான். ஆனாலும் நம்ம முடிச்சிட்டோம் கைஸ். வேறு பிரச்சனையே இல்லை கைஸ், நம்ம முடிச்சிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக வரணும் கைஸ். அப்புறம் வந்துட்டு நீங்கள் வீடியோ வந்தாலே லைக் பண்ண மாட்டீங்க, ஷேர் பண்ண மாட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. வீடியோ வரல நான் மட்டும் பண்ணுறீங்களா? வீடியோ போட்டாச்சு உங்களை
என்ஜாய்மெண்ட் பண்ணி லைக் பண்ண வைக்கிறேன்ட்டு நான் எடுக்கிற முயற்சி தான் இந்த வீடியோ. அதனால் வந்துட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். 2 ட்ரை கைஸ். ஒரு ட்ரையில் வந்துட்டு முடித்து ரெக்கார்டிங் போயிட்டு இப்போ செகண்ட் ட்ரையில் தான் கைஸ் முடிக்கிறேன். ஒரு ட்ரையில் ஆல்ரெடி முடிச்சுட்டு பேட்ச் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஆனால் தான் இப்போ செகண்ட் ட்ரையில் மறுபடியும் இன்ட்ரோ கொடுத்து மறுபடியும் கேம் பிளே கொடுத்து மறுபடியும் 1.5 மணி நேரம் செலவு பண்ணி உங்களுக்கு 1/2 மணி நேரம் வீடியோ கொடுக்கறதுக்காக நான் வந்துட்டு 2 நாள் செலவு பண்ணி டெய்லி வீடியோ போட்டுருக்கிறேன். ஆனால் தான் வந்துட்டு இந்த வீடியோ வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. போன வீடியோ வந்துட்டு சீக்கிரமாக போட்டேன். இந்த வீடியோ கொஞ்சம் வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு இன்னும் 1 minute 58 செகண்ட் தான் இருக்குது. அப்புறம் நம்ம ஜெயிச்சிருவோம். வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். கண்டிப்பாக இன்றைக்கி வந்துடும். இன்றைக்கி வராமவே இருக்காது. இன்றைக்கி கண்டிப்பாக வீடியோ வருது. காட்டுறேன் யாருன்னு நான் காட்டுறேன். இன்றைக்கி வீடியோ வருது கைஸ். அவ்வளோதான் கைஸ். இன்றைக்கி அவ்வளோதான். புரட்சியை உண்டாக்கும் புது புரட்சி, புதிய புரட்சியை உண்டாக்குவாம் இந்த பேகன் எடு கோகு ஃபேமிலி. ஓகே, இப்போ வந்துட்டு 1.30 seconds மோரு. ஓகே, மோரு கூலி எல்லாம் ஊற்றுவாங்க இப்போது. ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு முடி எப்போது கைஸ்? இன்னும் 3 நிமிஷத்தில் 3 நிமிஷமா 1.20 seconds நம்ம ஜெயிக்க போகிறோம். ஜெயிச்சிரும் ஓகே, மேலே வந்துட்டு ஷூட்டிங் சவுண்ட்லாம் கேட்டுருக்கு. ஏன்னா நம்ம லிவர் ஆன் பண்ணனே கொஞ்சம் கௌபாய் அவுட்லாலாம் வருவானுங்கள, அவனுங்கெல்லாம் சேர்ந்துட்டு ஆல்ரெடி உள்ளே இருக்கானுங்களே அவுட்லா, அவனுங்க கூட ஃபைட் பண்ணிட்டு இருப்பானுங்க. ஆனால் நம்மள யாரும் கண்டுக்க மாட்டானுங்க. அவனுங்க 2 பேரும் மாற்றி அடிச்சு பண்ணுங்க. என்னது கேஸ் இது? இப்படிலாம் டிசைட் பண்ணி வச்சிருக்கேன்னா நம்ம எல்லாம் ஜெயிச்சுட்டு தான் இருப்போம் கடைசி வரைக்கும். ஓகே கைஸ், இன்னும் 50 seconds more கைஸ். 53, 51, 50, 49, 48, 47, 46, 45. ஓகே கைஸ், இந்த நேரத்துலயாச்சும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுறீங்க. அப்பதான் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். நான் வீடியோஸ்லாம் பட்டுன்னு பண்ணி விடுங்க கைஸ். எத்தனை வாட்டி நானும் சொல்றது சொல்லி வாயிலாம் வடியுது கைஸ். ஓகேவா, அதனால பண்ணி விட்டுருங்க எல்லாத்தையும். ஓகே, இப்போ வந்துட்டு இன்னும் 25 seconds தான் கைஸ். 25 seconds. ஓகே, இன்னும் 20 seconds மோர். 20 seconds, 20 seconds, 20 seconds, 20 seconds, 19 seconds, 18 seconds, 17 seconds, 16 seconds, 15 seconds, 14 seconds, 13 seconds, 12 seconds, 11 seconds, 10, 9. Solo gameplay finish guys. 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0. You won. You escape guys. வர மாதிரி முடிக்க போறோம். முடிச்சிட்டோம். ஓகே गाइस, யூ எஸ்கேப்ட்னு கடிச்சு இன்னும் 10 செகண்ட்ல டெலிபோர்ட் பண்ணி விட்டுரும் நம்மள நார்மல் இடத்துக்கு. அங்க போயிட்டு நம்ம அவுட்ரோ கொடுத்துட்டு வீடியோ முடிச்சிடலாம் guys. இதுக்காக நான் வந்துட்டு 2 நாள் செலவு பண்ணிருக்கேன் guys. இதுக்குன்னு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க guys. ப்ளீஸ் guys, லைக் தானே guys. லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க guys. அட்லீஸ்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண அவங்களாச்சும் லைக் பண்ணுவாங்க. அவங்களுக்காச்சும் ஷேர் பண்ணி விடுங்க guys. ஓகே guys, இப்போ வந்துட்டு முடிச்சிட்டோம் நம்ம. ஓகே டெலிபோர்ட் பண்ணி விட்டுருச்சு நம்மள. சோலோ கேம் பிளேவாக முடிச்சிருக்கோம் கைஸ். நீங்களும் வந்துட்டு சோலோவாகவே ட்ரை பண்ணி முடிக்கலாம். என்ன மாதிரி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில். ஓகே கைஸ், நம்ம போன வீடியோ முடிக்கும் போது மொட்டை வச்சு அமுச்சு விட்டானுங்க. இந்த வீடியோ வந்துட்டு பேசிஃபிஸ்ட் சேலஞ்சை முடிச்சதால நமக்கு வந்துட்டு நம்மளோட முடி பேக்கன் ஹேர் தந்துட்டாங்க கைஸ். நம்ம பேக்கன் ஹேரை தந்துட்டாங்க. பேக்கன் நடு கோகுவா இப்போ தான் கைஸ் நான் உணர்றேன். உடம்புக்குள்ளே இருந்து பேக்கன் ஹெட் கோகுவா இப்போ தான் கைஸ் நான் உணர்றேன். ஓகே, சேலஞ்சஸில் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரெக்கமெண்டட் தான் செஞ்சு அதான் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 130 பாண்ட் நம்மகிட்ட இருக்குது. பேசிஃபிஸ்ட் கம்ப்ளீட்டடு. ஓகே, சேலஞ்சஸ் கம்ப்ளீட்டட் கைஸ். ஓகே, இப்போ வந்துட்டு இன்னும் அடுத்த கேம் பிள்ளைல பானி எஸ்கேப் போடலான் இருக்கேன். உங்களுக்கு வேணும்னா எஸ் ஐ வாண்ட் பானி எஸ்கேப்னு கமெண்ட் பண்ணுங்கள். வேணாண்ணா நோ ஐ வாண்ட் வேறு சேலஞ்சுனா அந்த சேலஞ்சை போட்டு அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு இதோட வீடியோ முடிச்சிக்கலான்னு நினைக்கிறேன். அப்படியே அடுத்த வீடியோவில் நான் எதாவது கிளாஸ் வாங்கினோன்னா இந்த $130 வச்சு அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா இந்த கேமில் ட்ரெயின்லாம் வாங்க முடியுமா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இதோட வீடியோ முடிச்சிக்கலாம். வீடியோ பார்க்குறவங்களாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சிறப்பாக சந்திக்கலாம். பாய் கைஸ்.